வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல மறைந்த பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா இந்த படத்தோட டீம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சரியான திரையரங்குகள் கிடைக்கல. இந்த படத்துக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு, அதனால இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு நேற்றைய தினம் இந்த படத்தோட டீம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும், திரையுலகத்தில் இருக்கிற பல பிரபலங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள், சினிமா திரையுலகத்தில் இருக்கிற பிரபலங்கள் இதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகல, அதாவது இன்னைக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகல. இந்த படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இதுக்கான அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமா பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் தான் இருந்திருக்காரு. அதாவது அந்த படத்துக்கு தயாரிப்பாளருக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, டைரக்டருக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, படத்தோட நடிகருக்கு சம்பளம் கொடுக்கல, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு இந்த நடிகர் பிரச்சனை பண்ணாலும் முதல்ல அவருடைய சம்பளத்தை கொடுத்து இந்த படத்தை முதல் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு முதலாளா உதவி கரத்தை நீட்டி கேப்டன் அவர்கள் தான் உதவி பண்ணுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட கேப்டன் அவங்களோட மகனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பேச்சுவார்த்தையை திரையுலகத்தில் இருக்க பிரபலங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படம் மூலமா சினிமா கேரியர்ல வெற்றி வாகை சூடணும்னு நம்ம எல்லாரும் எல்லா வல்ல இறைவனை வேண்டிப்போம். கண்டிப்பா இந்த படத்தை நம்ம எல்லாருமே திரையரங்குகளில் போய் பார்ப்போம். இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கூடிய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க.